எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க தேவன் பொறுப்பல்ல. பிசாசு உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் உயர்வையும் தடை செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையோ எந்த பிசாசோ தேவனோ உங்களுடைய எதிர்காலத்திற்கு தடை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, நீங்கள் தான் பொறுப்பு உங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ள. நல்ல ஒரு வலிமையான எதிர்காலம், வளமான எதிர்காலம் உங்களுக்கு வேணும்ல. ஐயா, இதற்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீர்கள். மூன்றாவது நிஜம் என்ன தெரியுமா? உங்கள் வளமான வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே முடிச்சிட்டாருங்க. இன்னொரு விதத்தில் சொல்லுகிறேன் பாருங்க, ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டார். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேலை? அவைகளை சுதந்தரிப்பது தான் உங்களுடைய வேலை. இன்னும் எந்த நிஜத்தை மதம் போதிக்கவில்லை தெரியுமா? தங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா சூப்பர் நேச்சுரல் பவரும் தங்களுடைய நாவில இருக்கிறது என்பதை போதிக்கவில்லை. அதை அநேக விசுவாசிகள் அறியவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சொல்லட்டுமா? நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறீங்க, பிரதர் நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேனே. காலையில் ஒரு சிஸ்டர் ஃபோனு மலேசியாவிலேருந்து, பிரதர் எங்கள் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை ரொம்ப பாடப்படுத்துகிறாங்க, அழுதாங்க. என் பையன் என்னை மதிக்க மானுங்க, அழுதார்கள். ரைட், கணவன் என்னை மதிப்பதில்லை, அழுதார்கள். சிஸ்டர் நீங்கள் தான் விசுவாசி, உங்கள் தோல்வியான வாழ்க்கைக்கு நீங்கள் தான் காரணம். இல்லை பிரதர் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். சிஸ்டர், விசுவாசித்தால் தான் கிடைக்கும், விசுவாசித்து பேசினால் தான் கிடைக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு விசுவாசத்தில் கிரியை செய்வீங்க. விசுவாசம் இல்லாத கிரியை அல்ல, கிரியை அல்லாத விசுவாசம் பாவம். அது ஒன்றும் வேலைக்காகாது பாருங்க, ஒன்றுக்கும் உதவாது. அப்போது உங்களுடைய எதிர்காலத்தை செழிப்பாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையது. அதனங்க இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, என்னுடையது. ரைட், பாருங்கள், யாரெல்லாம் இதை அறிந்திருந்தார்களோ தங்கள் வாழ்வை வளமாக்கி கொண்டார்கள். வேதத்தில் எடுங்க, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிற ரோமர் 4 சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது என்பதை எண்ணாமல் விசுவாசத்திலே தேவனை மைமைப்படுத்தி வல்லவனானான். ஆகையினால்தான் சந்ததியை சுதந்தரித்து கொள்ள முடிந்தது. எழுதி தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டார். அவைகளை விசுவாசத்தோடு சுதந்தரிக்க எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.